எடுத்துக்காட்டு 5.15 பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த டேபிளேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இது ஒரு கிளாஸ் நல்லா படிச்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம சம் போட போகிறோம். ஸோ எது வரும்போது எந்த முனை மாறுது குவியம் மாறுதுன்றதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. எடுத்துக்காட்டு 5.15 கொஷின் வந்து பாருங்கள். நீள்வட்டம் x² / a² + y² / b² = 1 இன் செவ்வகங்களை நீளம் காண்க. சரிங்களா? அப்போது அவங்களே கொஷின் நீள்வட்டம் கொடுத்துட்டாங்க, அதுக்கான சமன்பாடாகவும் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை வச்சு ஃபஸ்ட்டு பாருங்கள், குவியம் கண்டுபிடிச்சிட்டு இதோடைய நீளம் கண்டுபிடிக்கலாமா? வாங்க பார்க்கலாம். பாருங்கள், எடுத்துக்காட்டு 5.15 இப்போ குற்று தான் எடுத்து எழுதியாச்சு. இப்போது பாருங்கள், ட்ராயிங் தேவைன்னா போட்டுக்கலாம். இது எக்ஸ்ன்னு எடுத்துப்போம், இது ஒய்னு எடுத்துப்போமா? இப்போ நீள்வட்டம்னு சொல்லும் போது பாருங்கள், நீள்வட்டம் இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா சென்டர் பண்ணி வந்து எஸ்ன்னு எடுப்போமா? இப்போ எஸ்ன்னும் போது a,0ன்னு எடுப்போம். இது ப்ளஸ் ஒய்னு சொல்லுவோம், இது மைனஸ் ஒய். சரிங்களா? சென்டர் பாயிண்ட் இங்கே 0. அப்போ இது எல்ன்னும் போது என்னாகும்? இது எல் டேஷ்னு வருமா? அப்போ இது நீள்வட்டம்னு கொடுக்கும்போது ஏஇன்னு வருமா? கம்மா y1. அதே போல் ஏஇ கம்மா மைனஸ் y1 அப்படின்னு வருமா? அப்போ இந்த வேலை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு பாருங்கள், இங்கே சாப்பாடு 1 எடுத்துக்கலாமா? 1 எடுக்கும்போது 1 கண்டுபிடிச்சா இன்னொன்று கேன்சல் கிடச்சிருமா? ப்ளஸ் மைனஸ் அவ்வளோதான் வித்தியாசம். அப்போது எல் இன்ட்டு ஏஇ கம்மா y1ஐ சமன்பாடு 1ல் அப்ளை பண்ணலாமா? சமன்பாடு 1ல் பிரதியிட அப்ளை பண்ணும்போது இது எக்ஸ்ன்னு எடுத்துப்போம், இது ஒய்னு எடுத்துப்போமா? அப்போ இங்கே x² / a² + y² / b² = 1 கொடுத்துருக்காங்களா? இப்போ எக்ஸ் எடுத்தால் என்ன வரும்? ஏஇ ஸ்கொயர் கிடக்கிறதுனால ஸ்கொயர் /a² ப்ளஸ் ஒய்ன்ற தேவையில் y1² வருமா? /b² = 1. சரிங்களா? இப்போ ஸ்கொயர் வந்து தனியாக பிரித்து கொடுக்கும்போது a² × e² / a² + y1² y1² / b² = 1 வருமா? இப்போ a² கேன்சல் ஆயிருமா? இப்போ e² + y1² / b² = 1. இப்போ ப்ளஸில் இருக்கிற e² இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸில் வருமா? இப்போது y1² b² = 1 மைனஸ் e² வருமா? இப்போ இங்கே வகுத்தலுக்கு பார்த்தீங்கன்னா b²ன்றது இது பாருங்கள். இப்போ நமக்கு e² அப்படின்னும் போது 1 மைனஸ் b² / a² தெரியும். அப்போ கொஞ்சம் மாற்றி எழுதலாம் பாருங்கள். இப்போது இந்த ப்ளஸ் 1 இருக்கிறது பார்த்தீங்களா? +1 மைனஸ் b² / a² இருக்கிறது மாற்றி எழுதலாமா? இந்த பக்கமும் இந்த பக்கம் மாற்றி எழுதும்போது என்னாகும்? ப்ளஸ்ஸாக இருக்கிறதுக்கு மைனஸாக வருமா? e² - 1 = மைனஸ் b² / a² வரும். இப்போ மைனஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு பாருங்கள், மைனஸால் பெருக்கலாமா? இது ரஃபாக போடுறேன், தேவைன்னா போட்டுக்கோங்க. மைனஸால் பெருக்கும்போது என்னாகும்? மைனஸ் e² + 1 = ப்ளஸ் b² / a² வருமா? அப்படியே மாற்றி எழுதுனா b² / a² = 1 மைனஸ் e² வருமா? அப்போது இந்த ஃபார்முக்கு போய் இந்த இடத்துல இந்த ஃபார்ம் அப்ளை பண்ணலாமா? அப்ளை பண்ணும்போது y1² / b² = b² / a² வருமா? இப்போ வகுத்தில் இருக்கிற b² இந்த பக்கம் கொஞ்சம் பெருக்கல்ல வரும். இப்போ y1² = b² / a² இன்ட்டு b². இங்கே வகுத்தில் இருக்கிறது இங்கே பெருக்கல்ல பாருங்கள். இப்போ b² பெருக்கல் இருக்கா? பெருக்கும் போது y1² = b². அப்போ b/4 வருமா? /a². சரிங்களா? அப்போது இந்த நமக்கு y1 மட்டும் தான் வேணும். அப்போ இந்த பக்கம் ஸ்கொயரில் இருக்கிறத கொஞ்சம் ரூட்டில் போகுமா? y1 மட்டும் வச்சுக்கிட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ்
ரூட் ஆஃப் பி பவர் 4 டிவைட் பை ஏ ஸ்கொயர்னு வருமா? இதுக்கு தனித்தனியாக ரூட் இருக்கும்போது y1 ஸ்கொயர் ஈக்குவல் ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் பி பவர் 4 ரூட் ஏ ஸ்கொயர்னு வருமா? y1 ஈக்குவல் ப்ளஸ் ஆர் மைனஸ் இது பிரித்து எழுதணும். பிரித்து எழுதும் ஒன்றாகும்ல பி ஸ்கொயர் இன்ட்டு பி ஸ்கொயர்னு வருமா? டிவைட் பை இங்கே ஏ இன்ட்டு ஏன்னு வருமா? y1 ஈக்குவல் ப்ளஸ் ஆர் மைனஸ் வெளியே எடுத்தால் ஒரு பி ஸ்கொயர் மட்டும் வரும். டிவைட் பை இதுலேருந்து ஒரு ஏ மட்டும் வருமா? இப்போ y1ஓட வேல்யூ ப்ளஸ் ஆர் மைனஸ் பி ஸ்கொயர் டிவைட் பை ஏ. சரிங்களா? அப்போ எல் இன்ட்டு ஏஇ கமா பி ஸ்கொயர், அதாவது இதில் வந்து y1 வருமா? y1 ஈக்குவல் இந்த பக்கம் எல் டேஷ் இன்ட்டு ஏஇ மைனஸ் y1 வருமா? இப்போ பிரித்து எழுதுனா எல் இன்ட்டு ஏஇ கமா பி ஸ்கொயர் டிவைட் பை ஏ எல் டேஷ் இன்ட்டு ஏஇ கமா மைனஸ் பி ஸ்கொயர் டிவைட் பை ஏன்னு வருமா? பாருங்க, செவ்வகத்தை நீளம் பண்ணும்போது செவ்வக நீளமா பார்த்திங்கன்னா எல் இன்ட்டு எல் டேஷ் ஈக்குவல், இப்போது எல்லாத்தையும் பாருங்கள் கூட்டும் போது என்னாகும்? பி ஸ்கொயர் டிவைட் பை ஏ ப்ளஸ் பி ஸ்கொயர் டிவைட் பை ஏன்னு வருமா அந்த இடத்துல? ஈக்குவல், இப்போ கூட்டும் போது என்னாகும்? அடிமை ஒன்று இருந்தால் அடுக்கு ப்ளஸ் மைனஸ் பண்ணிக்கலாமா? அப்போது 2b ஸ்கொயர் டிவைட் பை ஏன்னு வருமா? இது எல் இன்ட்டு எல் டேஷோட வேல்யூ.